வெல்கம் டு டிஐஒய் டிஜிட்டல் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஒரு வீடியோவை மேட்லாபில் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வந்து மேட்லாப் வந்து சாஃப்ட்வேர் ஆஃப்லைன் டவுன்லோடட் வெர்ஷன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஒரு வீடியோவை இன்புட்டாக கொடுத்து அந்த வீடியோவை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி. இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு ஆடியோவை எப்படி ரெக்கார்ட் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்றது பார்த்தோம். இமேஜை வந்து எப்படி அப்லோட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ ஒரு வீடியோவை எப்படி வந்து அப்லோட் பண்ணி அதை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ என்றது என்னதுன்னா, இட்ஸ் அ சீக்வென்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ். அதாவது நிறைய இமேஜஸ் வந்து சேவ் பண்ணீங்கன்னா, அதை கன்டினியூஸாக ரன் பண்ணீங்கன்னா, அதுதான் ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ரியல் டைமில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமாக இருக்கும். கன்டினியூஸாக சீக்வென்ஸ் ஆஃப் ஃப்ரேமாக இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ. ஸோ அந்த லாஜிக்கை அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ரியல் டைமில் பார்க்குறது வந்து நீங்கள் நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா, கன்டினியூஸாக சீக்வென்ஸ் ஆஃப் ஃப்ரேம் தான் வீடியோவாக நம்மளுக்கு இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து 14 to 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போலாம் பார்த்தா 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், 30 எஃப்பிஎஸ் அப்படின்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தா 30 எஃப்பிஎஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்டட் வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி சாம்பிள் வீடியோ எடுத்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட். இதில் ப்ளே பண்ணிட்டேன். ஓகே. ஆ இது வந்து ஒரு எர்த் வந்து ரொட்டேட் ஆகுறத சாம்பிள் வீடியோ. ஓகேங்களா? இது வந்து கலர்ட் இமேஜ் ஆர்ஜிபி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா, இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ப்ராசஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும் சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ ப்ராசஸ் வீடியோ அப்படின்ற ஃபைல் நேம் ஃபங்க்ஷன் நேமில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் வீடியோ ஃபைல் என்ன இன்புட்டாக கொடுக்குறேன், ப்ராசஸ் பண்ண பிறகு அவுட்புட் வீடியோ ஃபைல். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் நேம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், வீடியோ ரீடர் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ மேட்லாப் கமாண்ட் டு ரீட் த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரீடர். ஓகேங்களா? ஸோ வீடியோ ரீடர் போட்டு இன்புட் வீடியோ ஃபைல் என்ன இன்புட் வீடியோ ஃபைலில் கொடுக்க போகிறேன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இன்புட் வீடியோ ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்புட் வீடியோ ஃபைல் வந்து இப்போது சாம்பிள் வீடியோ தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? சாம்பிள் வீடியோ டாட் எம்பி4 அதுதான் வந்து நான் வந்து இன்புட் வீடியோ ஃபைலாக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரைட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண பிறகு ரைட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன மேட்லாப் கமாண்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோ ரைட்டர். ஓகேங்களா? ஸோ வீடியோ ரைட்டர்ன்ற மேட்லாப் கமாண்ட் தான் வந்து யூஸ் டு ரைட் த வீடியோ ப்ராசஸ் பண்ண வீடியோவை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது சிஸ்டமில். அதுக்கு ஃபைல் நேம் என்னென்னா அவுட்புட் வீடியோ ஃபைல் டாட் எம்பி4 அந்த எம்பெக் ஃபார்மேட்டில் 4 ஃபார்மேட்டில் சேவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் வீடியோ ரைட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து ரைட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணுறேன்னா, வைல் ஹேஸ் ஃப்ரேம். இது வந்து ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு மேட்லாப் கமாண்ட் லைன் தான். வைல் ஹேஸ் ஃப்ரேம் அதாவது வந்து வீடியோவில் நம்ம வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண வீடியோவில் ஃப்ரேம்ஸ் இருந்தால் ப்ராசஸ் பண்ணும், இல்லைனா வந்து எண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணோடனே ரன் பண்ணோம்னா, ரன் பண்ணுறப்ப வந்து வீடியோவில் ஃப்ரேம்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணும். அப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா, ரீட் ஃப்ரேம் இந்த மேட்லாப் ரேட் கமாண்ட் வந்து ரீட் ஃப்ரேம் என்ன பண்ணுன்னா, அந்த வீடியோவில் இருக்க ஃப்ரேம்ஸை மட்டும் ரீட் பண்ணும். ஓகேங்களா? எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஐஎம் ஷோ ஆல்ரெடி ஐஎம் ஷோனா என்ன பண்ணணும்னா அது டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளேல ஷோ பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு டைட்டில் வந்து ப்ராசஸிங் ஃப்ரேம்னு சேவ் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாஸ் பண்ணுறது என்னென்னா, பாஸ் வந்து 1 பை வீடியோ ரீடர் டாட் ஃப்ரேம் ரேட். வீடியோ ரீடர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்புட் வீடியோ அந்த வீடியோ 1 பை வீடியோ ரீடர் டாட் ஃப்ரேம் ரேட் வந்து எவ்வளவோ அது கொடுக்குறதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, கண்ட்ரோல் த டிஸ்ப்ளே ரேட் ஆஃப் த ஃப்ரேம்ஸ். அதாவது வந்து இப்போது டிஸ்ப்ளே ரேட்னா வந்து எத்தனை எஃப்பிஎஸ் வருது அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான். ஸோ 1 பை வீடியோ ரீடர்னால் எத்தனை ரீடர் கொடுக்கீங்களோ அது 1 பை வீடியோ ரீடர் டாட் ஃப்ரேம் ரேட் அந்த இதில் வந்து ஃபார்மேட்டில் வந்து அதுக்கப்புறம் பாஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ இத வந்து கலர்ட் இமேஜ் இருக்குல்ல, அத கிரே ஸ்கேல் இமேஜா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி இமேஜ்ல சொல்லியிருக்கேன். ஆர்ஜிபி டூ கிரே. ஸோ எப்படி வந்து வீடியோவ ஃப்ரேம்ஸா கன்வெர்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இமேஜா ஆன பிறகு அந்த இமேஜ ஆர்ஜிபி டூ கிரேவா கன்வெர்ட் பண்ணி அத ப்ராசஸ்டு ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றோம். ஸோ அந்த ப்ராசஸ்டு ஃப்ரேம் எங்க இருக்கணும்? நம்ம அத தான் ரைட் பண்ணி வீடியோ ரைட்டரா குடுத்து அத ரைட் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ப்ராசஸ்டு வீடியோ இருக்குல்ல, ப்ராசஸ் வீடியோன்னு சொல்லிட்டு என்னென்ன குடுத்துருக்கோம், கமாண்ட் என்ன குடுத்துருக்கோம், இன்புட் வீடியோ ஃபைல், அவுட்புட் வீடியோ ஃபைல் அப்படின்னு குடுத்துருக்கோமா? இப்போ இது வந்து சாம்பிளா இன்புட் ஃபங்ஷன் டிக்ளரேஷன்ல குடுத்துருக்கோம். ஸோ ஒரிஜினல்ல என்ன குடுத்துரும், இந்த ஃபைல் சாம்பிள் வீடியோ தான் வந்து இங்க வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சாம்பிள் வீடியோ, அவுட்புட் ஃபைல், அவுட்புட் வீடியோன்ற நேம்ல தான் நம்ம வந்து சேவ் பண்றோம் ப்ரோகிராம. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ப்ரோகிராம் இப்ப ரன் பண்றேன். பாருங்க. ஓகே. ஏதோ ஒரு எரர் த்ரோ பண்ணுது. என்னன்னு பார்ப்போம். அவுட்புட் வீடியோ டாட் எம்பி4 பெர்மிஷன் டினைடு அப்படின்னு வருது. ம். என்ன ரீசன் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இருங்க நான் இதை டெலிட் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். ஓகே. டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஆ எஸ். ஓகே. இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ராசஸிங் ஃப்ரேம் அந்த நேமில் தான் கொடுத்தோம். ஸோ வந்து வீடியோ வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து இன்புட் வீடியோ ரன் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டா இதை க்ளோஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து எஸ்கேப் கீ கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஆ எஸ் இப்போ போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட் கமாண்டில் ஏதாவது ஒரு கீ எனி கீ ப்ளஸ் எனி கீ டு ஸ்டாப்னு வந்து ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா அந்த ரன் ஆகிற வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட் ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. அவுட்புட் வீடியோ பார்ப்போமா? இது எங்கே சேவ் ஆயிருக்கு? முதல்ல கலர் இமேஜ் என்ன கலர் இருந்துச்சு? ப்ளூ கலரில் இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ அவுட்புட் ஃபைல் பாருங்க. கிரே ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க. பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக மாறிடுச்சா? ஓகே. நம்ம இது 2த்தையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? பேரலல் ரன் பண்ணியா தெரிஞ்சிடும்ல. நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, அடுத்தது ஒரு கோடு குடுத்துருக்கேன். அதில என்னன்னா சாம்பிள் வீடியோவ ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஃபைலாவும், செகண்ட் வீடியோ ஃபைல்ல அவுட்புட் வீடியோ ஃபைலும் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்த அவுட்புட்ட. அத வந்து இப்ப ரீடி பண்ணி 2த்தையும் கம்பேர் பண்ணி காட்டப் போறேன். இப்ப பாருங்க. எஸ். ரன் பண்றேன். ம். எஸ் பாருங்க. இப்போ வீடியோ 1ன்றது தான் இன்புட் சிக்னல். வீடியோ 2ன்றது ப்ராசஸ்ட் அவுட்புட். ஸோ இது கலர்ட் இமேஜ் ஆர்ஜிபில இருக்கு. இது வந்து கிரே ஃபார்மேட்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.